வணக்கம். வாழ்க நலம். இப்போ நீங்க பார்க்க போறது ஸ்ரீ காமாக்யாவுடைய ஆலயம் சென்னையில இருக்கு. இந்த ஆலயத்துல ஸ்ரீ காமாக்யா தேவியை தரிசனம் பண்ண போறோம். இதுதான் கருவறைக்கு செல்லும் யோனி குகை வழிப்பாதை. பார்த்துருப்பீங்க. இந்த பாதையே ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். இது வழியா தான் நம்ம உள்ள போக போறோம். இப்படி இருக்கும் குகை. இந்த குகை வழியா நம்ம காமாக்யா தேவியை தரிசனம் பண்ணணும். இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா இருக்கும். இந்த குகையெல்லாம் கடந்து நீங்க அப்படி உள்ள வந்தீங்கன்னா காமாக்யா தேவியோட தரிசனம். இதுதான் கருவறை. காமாக்யா தேவியை கும்பிட்டுக்கலாம் நீங்க. அம்பாளுடைய பரிபூர்ண தரிசனம் இதுதான். இது அம்பாளுடைய யோனி விக்கிரகம். இது அம்பாளுடைய திருவுருவம். இந்த இடத்துல 2 பல்லி இருக்கும். அது வந்து பல்லி தோஷங்கள் விலகிறதுக்கு. அதை பார்த்தோம்னா பல்லி தோஷங்கள்லாம் விலகிடும். இங்கே நாகம் இருக்கும். நாக சர்ப்பங்கள், அதாவது இதை பார்த்தோம்னா நாகதோஷங்கள், ராகுகேது பிரச்சனைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் விலகும். பிரபஞ்சேஸ்வரர் சிவபெருமான், ஐஸ்வர்யா காளி தேவி, லக்ஷ்மி சரஸ்வதி, இது அம்பாள் இருக்கக்கூடிய இடம். ஸ்ரீ காமாக்யா தேவி அற்புதமான கடவுள். யோனிக்குனே உண்டான கடவுள். யோனி தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் இருக்கு. இங்கே காமாக்யா ருத்ரபிடம், இதுல காமாக்யா ஆலயம் இருக்கு. நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்யா தேவி உபாசகர். நெத்தில இட்டுக்கிறதுக்கான குருதி குங்குமம், இதை நெத்தில இட்டுக்கலாம். விபூதி குங்குமங்கள் பிரசாதம் கிடைச்சிடும். இந்த கோயில இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, சோழி தான் இங்க பிரசாதமா கொடுக்கறது. காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது, நம்முடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியது. இதுதான் பிரசாதமா உங்களுக்கு கிடைக்கும். யார் வந்து சுவாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு சோழி கிடைக்கும். அம்பாளுடைய பரிபூரணம் உங்க எல்லாருக்கும் உண்டு. சந்தர்ப்பமும் காலமும் இருக்கும்போது இங்க கோயிலுக்கு வாங்க. தமிழ்நாட்டிலே இது ஒரு கோயில் தான் இருக்கு. காமாக்யாவுக்கு வேற எங்கேயுமே கோயில் இல்லை இப்போ வரைக்கும். சென்னையில வடலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்துல இருக்கு. வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.